என்ன நம்ம கையில பக்கம் வந்தா நமக்கு முன்னாடியே இவன் வந்து நிக்கிறேன். ஒருவேளை கையில் சொன்ன மாதிரி உண்மையாவே இவனுக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? சீச்சி, இருக்காது. ஆனா பின்னையே அவன் வந்து இங்கே நிக்கிறேன். நம்ம பார்க்க வரலான்னு பார்த்தா நமக்கு முன்னாடியில வந்து நிக்கிறேன். ஒருவேளை நம்ம ஃபாலோ பண்றது தெரிஞ்சு இவனே வந்துட்டான கூட்டுறதுக்கு. அச்சச்சோ, அப்போ அவ சொன்னதெல்லாம் உண்மையா? அப்போ எல்லாமே தெரிஞ்சுதான் நிக்கிறேன் போல. பேசாம நம்மளே போய் தெரியாம தான் கையில் பின்னாடி சுத்திட்டேன் அப்படின்னு ஒரு சாரியை போட்டுருவோம். ஹலோ பிரதர். என்னவா சொல்லுங்க. இல்ல சாரி பிரதர், நீங்க யாரு என்னன்னு தெரியாம சாரி. என்னங்க சொல்றீங்க? எதுக்கு இப்ப நீங்க வந்து என்கிட்ட சாரி கேக்குறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க யாரு முதல்ல? இல்லைங்க, உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியாது. அவ சொன்னா, இருந்தாலும் ஏதோ விளையாட்டுக்கு சொல்றா அப்படின்னு நான் கலாய்ச்சிட்டேன். ஆனா உண்மையாவே உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சாங்க. வாட்? கல்யாணமா? யாருக்கும் யாருக்கும்? என்ன சொல்றீங்க? எனக்கு சுத்தமா புரியல. முதல்ல நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன தெரியுமா? எனக்கும் உங்களை தெரியாது. அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சம்பந்தமே இல்லாம பேசுறீங்களே, என்னங்க? என்னங்க, வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா கையல் என்கிட்ட சொல்லிட்டாங்க. நீங்க என்ன தானே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, கையில பார்க்க தானே வந்திருக்கீங்க. அவளை ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேங்க. சாரிங்க. அவ ஏதோ என்னை அவாய்ட் பண்றதுக்காக அப்படி சொன்னான்னு நினைச்சு. இப்பதான் தெரியுது நீங்க அவளுக்காக வெயிட் பண்றத பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே நிஜமாலுமே கல்யாணம் ஆயிடுச்சு போல. என்ன புதுசா சொல்ற? கையலா எங்க, எனக்கு காட்டு பார்ப்போம். நடிக்காதீங்க. எங்க என்கிட்டே சொல்றீங்களா? என்ன கையல், போகாமல் அப்படியே நின்றுட்டேன். வா, கிரவுண்டுக்கு போகணும் தானே சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ எங்கே நின்னா எப்படி? கிரவுண்டுக்கு போகணும் தாண்டி. அங்கே பாரு, ரெண்டு பிரச்சனையும் ஒரே இடத்துல நிற்கிது. எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையேடி. என்னடி சொல்கிற? ரெண்டு பிரச்சனையா? யாரை பற்றி சொல்கிற நீ? அங்கே கொஞ்சம் திரும்பி பாருடி, ரெண்டு பிரச்சனையும் ஒரே இடத்துல நிற்கிது. இப்போ நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே. ஆமாடி, என்னடி ரெண்டு பேரும் ஒரே இடத்துல நிற்கிறாங்க? எதுவும் பிரச்சனையா? விக்ரம் உன்னை பார்க்க வந்திருப்பாரு, ஓகே. இவர் அன்னைக்கு கிரவுண்டில் பார்த்தாலும் தானே இவருக்கும் உனக்கு தானே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அவர் இங்கேயும் வந்திருக்காரு. ஒருவேளை விக்ரம் எதுவும் கூட்டிகிட்டு வந்திருப்பாரோ தெரியலையேடி. அன்னைக்கு ஏதோ வாய்க்கு வந்த பொழிய சொல்லி சமாளிச்சுட்டேன். இன்னைக்கு என்ன கூத்து பண்ண போறானோ தெரியலையேடி. பாஸ், அந்த பாருங்க உங்க ஆளே வந்துட்டாங்க. வாவ், இது ரெண்டு பேர்ல யாரு என்னோட ஆளு? நடிக்காதீங்க பாஸ், பாக்குறதுக்கு அழகா இருக்காங்கல்ல. கையல், உன்னோட ஆள் வந்திருக்காங்க. பேசாம மூஞ்சி திருப்பி நிக்கிற. விக்ரம், அது வந்து எனக்கும் அவருக்கும் சண்டை, அதனால தான் இவ்வளோ டிஸ்டன்ஸ். சமாதானப்படுத்துறதுக்காக தான் எனக்கு வந்திருப்பாரு போல. ஆமாம், நீ எப்படி இங்கே வந்த? இவரும் நீயும் ஒன்றா நிற்கிறீங்க, என்னாச்சு? வாவ், நீங்க தானா அது? என்னங்க, உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அப்புறம் ரெண்டு பேரும் என்னன்னா வாங்க போங்கன்னு பேசிக்கிட்டு. பரவாயில்ல, நீங்க எப்பவும் போல பேசுங்க. ஏண்டி, பேசாமல் அவன்கிட்ட உண்மையை சொன்னானடி, உனக்கு கல்யாணம் ஆகலை, அது சும்மா வாய்க்கு வந்தபடியே அடிச்சு விட்டதுன்னு. இவன் என்னடி கல்யாணம் ஆன மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ தப்பாக படுதுடி. ப்ளீஸ்டி, வேணாண்டி, இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்கலாம். நீ பிரச்சனையை இழுக்காத, சும்மா இருடி. அவன் தான் இப்போதே ஒரு ஃப்ளோவில் நம்பியிருக்கேன், நீ வேற. சரி கையில், சாரி. நான் கூட நீ என்கிட்ட பொய் சொல்றியோ அப்படின்னு நினைச்சேன், என்னை அவாய்ட் பண்றதுக்காக. ஆனா இப்போ வந்து பார்த்தா தானே தெரியுது நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் போல. சரி, நீங்க ஏதாச்சும் பர்சனல் பேசுவீங்க, நான் வரேன். ஹலோ பிரதர், நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த பையன் இவன் பின்னாடியே வந்தானா, அதனால சும்மா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒரு பொய்யை சொன்னோம். அந்த நேரம் பார்த்து நீங்கள் நின்னீங்களா, அவள் உங்கள் கையை கட்டிட்டா. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஹலோ சிஸ்டர், நான் ஒன்றும் தப்பா நினைக்கல. நானே பொண்ணு கிடைக்காமதான் திடீர்னு எனக்கு இவ்வளோ அழகான பொண்ணு லவ்வரா சீச்சி என்னோட ஒய்ஃபா கிடைச்சிருக்கா. அது நினைச்சு நான் சந்தோஷம் தானே படணும். என்னடி இவன் அதுக்கு மேலே குண்டு தூக்கி போடுறேன், அவன்கிட்ட தப்பிக்கிறோம்னு நினச்சி கடைசியில் இவங்கிட்ட மாட்டிக்கிட்டியாடி? தெரியலையேடி, எப்படியாச்சும் சொல்லி சமாளிப்பேன் விடு. அவனையே சமாளிச்சாச்சு, இவெல்லாம் ஒரு ஆளா? இல்லை பிரதர், நாங்கள் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னோம், நீங்கள் எதுவும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அச்சோ கையல், பிரதர்லாம் சொல்லாதீங்க. நம்ம நேருக்கும் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லி வச்சிருக்கீங்க. பொய் சொன்னதை நம்ம உண்மையாக்கிடுவோம். எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு. நல்ல வேலை, அவனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், உங்களை என் கண்ணில் காட்டினதுக்கு.
சரி, நாளைக்கு நான் வந்துடுறேன் பிக்கப் பண்ணுறதுக்கு. நம்ம 2 நேரம் வெளியில் போகலாம், என்ன சரியா? பாய். என்னடி இது, இவன் இப்படி சொல்லிட்டு போறேன், அவனுக்கு மேல இருப்பேன் போல இவன். இப்போ என்னடி பண்றது? அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், இது பிரச்சனையில போய் முடியுண்டி, தேவையில்லாத வேலை சின்ன பிள்ளைத்தனமா பார்க்காதேன். நான் சொல்றத கேட்டியா? சரி விடுடி, நாளைக்கு வருவேன்ல, இவன் கண்ணிலே நம்ம மாட்டக்கூடாது. எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம். இப்போ வா, நம்ம கிரவுண்டுக்கு போகலாம். எல்லாத்தையும் ஈஸியாகவே எடுத்துக்க, ஏதாச்சும் பிரச்சனை வந்தா அப்போ தெரியும் உனக்கு. சரி விடுடி, பார்த்துக்கலாம். விக்ரமாச்சும் ஏதோ நல்ல பையன் மாதிரி தெரியுறேன், ஆனால் இவனை பார்த்தா எனக்கு என்னமோ சரியில்லை. சரி விடு, அப்புறம் உன்னோட இஷ்டம். சரி அக்கா பிள்ளை, நான் கிளம்பவா? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. சரிடி, நான் அம்மாட்ட பேசிக்கிறேன். நீ சும்மா அம்மா கூட சண்டை போடாத, பாவம் தானே அதுவும். ஆமா, சும்மா யாரோ என்னமோ சொன்னாங்கிறதுக்காக திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டா எனக்கு எப்படி இருக்கும்? ஏற்கனவே நீ என்னை விட்டு வந்த கஷ்டத்துல நான் இருக்கேன், இப்போ மறுபடியும் என்னையும் துரத்தி விட பாக்குது. நம்ம இல்லைனாதான் அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போல. திவ்யா, அப்படிலாம் இல்லடி, நமக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? நம்ம அவங்க கைக்குள்ளே இருந்தவங்க. நான் திடீர்னு இப்படி வந்துட்டேன், நீனும் இப்படி வந்தா அவங்களுக்கு கஷ்டமா தாண்டி இருக்கும். இருந்தாலும் அவங்கள பத்தி நினைச்சு பார்க்கணும்ல. அடுத்தவங்க பேசும்போது அவங்க மனசு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஒத்தாரான்னு நம்மளை வளர்த்துருக்காங்கடி, அவங்க இடத்துல இருந்து நீ யோசிச்சு பாரு. நான் அம்மாட்ட பேசுறேன், நல்ல இடமா இருந்தா நான் அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். இதுக்கு தான் நான் உன்னை பார்க்க வந்தேன்னா, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு பார்த்தா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றேங்கிற போலங்கிட்டே. இல்லடி, பொண்ணு பார்க்க வராங்கன்னா அவங்க கிட்ட பேசுவோம், நல்ல இடமா இருந்தா கொஞ்சம் டைம் கேட்போம், அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம்டி. ஏண்டி, எனக்கு தெரியாம லவ் கிவ் எதுவும் பண்றியா? இல்லக்கா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அம்மா பார்க்குறதான். இருந்தாலும் எனக்கு இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு தோணுது. நீ இல்லாமலே இங்கே வீர் வெறிச்சோடி போய் கிடக்கு தெரியுமா? ஸ்நாக்ஸுக்கெல்லாம் எவ்வளோ அடிச்சுப்போம், ஆனால் வாங்கி வச்சது இப்போ அப்படியே இருக்கு. திங்கிறதுக்கு தோணவே மாட்டேங்குது. முன்னாடி நம்ம 2 பேரும் கொஞ்சமாக இருந்து நல்லா சாப்பிடுவோம். இப்போ ஒரு ஆள் சாப்பிட முடியல. வேணும்னா சாப்பிட்டுக்கலாம், ஆனால் வேணும்னு தோணவே மாட்டேங்குது. சரி விடு திவ்யா, எல்லாமே சரியாயிரும். அப்புறம் அக்கா, இன்னும் மாமா அதே மாதிரி தான் மனநிலையில் இருக்காரா? இல்லடி, கொஞ்சம் மாறுற மாதிரி தெரியுது. பார்க்கலாம் என்ன வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு. நம்ம நினச்ச மாதிரியே எல்லாம் நடக்குது. எப்படி நடக்கணுமோ நடந்துட்டு போட்டோம், விடு. சரி நீ கிளம்பு, அம்மா தனியாக வேற இருப்பாங்க. சரிக்கா, நான் வரேன். சரி, நீ உடம்ப பார்த்துக்க, வீட்டுக்கு ஒரு நாள் வந்து இருந்துட்டு போகலாம்ல. இல்லடி, இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, பிடிக்குதோ பிடிக்கலையோ, நான் மட்டும் தனியாக வந்தேன்னா அக்கம் பக்கத்தில் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கடி. 2 பேரும் ஒன்றா வந்தாதான் நல்லா இருக்கும். கல்யாணம் பண்ணிட்டு முத வரும்போது நான் தனியாக வந்தால் நல்லா இருக்குமா? அம்மாவுக்கும் சங்கட்டமாக இருக்கும்ல. அதனால தாண்டி, இல்லைன்னா எனக்கும் வீட்டுக்கு வரணும்னு ஆசை இருக்காதா என்ன சொல்லு? சரிக்கா, நான் கிளம்புறேன்ப்பா. இந்த அத்தைகிட்ட சொல்லிட்டு போலான்னு பார்த்தா இங்கே தானே இருந்தாங்க, அதுக்குள்ளே எங்கே போனா? ஆளே காணோம். சொல்லாம போனா இதுவும் நினைச்சுப்பாங்களோ? சரி, ஆளை காணோம், நம்ம என்ன பண்றது, பேசாம போக வேண்டியதான். என்னவா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்? எப்போ வந்தவ? சொல்லக்கூட இல்லையே. வசமா இன்னைக்கு மாட்டினமா? சும்மாவே நம்மளை அவாய்ட் பண்றா, இப்போ இதுவே இருந்துச்சுன்னா சுத்தம். இப்போ எப்படி சமாளிக்கிறது? கண்டிப்பா இன்னைக்கு வசமா மாட்டினேன். இன்னைக்கு சட்னி தான்டா நீ கௌதம். ஏ கௌதம், என்னது இங்க நிக்கிறேன்? அது இல்ல திவ்யா, நானே உன்கிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன், அதுக்குள்ள. நிறுத்து கௌதம், நான் தான் உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் சும்மா ஃபாலோ பண்ணிக்கிட்டு அக்கா வீட்டு வரைக்கும் வந்துட்டேன். இது என்னோட அக்கா வீடு, நான் எங்கே போறேன்னு கூட தெரியாம அப்படியே என் பின்னாடியே வந்துடுவியா? இப்போ யாராச்சும் பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும்? நல்ல வேளை யாரும் பார்க்கல. முதல்ல போ வெளியில. அடி பாவி, அடுத்த வீட்டுல நுழைஞ்சோம்னு இருக்காள இவ, அது நமக்கு நல்லதுதான். ஏன் கௌதம், பின்னாடியே வரியே, அப்படியே எங்கே போறாங்கன்னு கூட பார்க்காம அப்படியே யார் வீட்டுக்குள்ள வேணாலும் போயிருவியா? யாராச்சும் பார்த்துருந்தா என்ன நினைச்சிருப்பாங்க? என்னை பத்தி தப்பால நினைச்சிருப்பாங்க. ஏற்கனவே 1008 பிரச்சனை இருக்கு, இதுல நீ வேற பிரச்சனையை கிளப்பாதப்பா. முதல்ல யாரும் பார்க்கறதுக்குள்ள கிளம்பு, அத்தை வேற கிச்சனுக்குள்ள தான் நிக்கிறாங்க. சாரி திவ்யா, நான் உங்ககிட்ட பேசணும்னு வந்த நம்ம பின்னாலேயே நீ எங்கே போறன்னு கூட கவனிக்கல. அப்படியே திருதுப்புன்னு வந்தனா கொஞ்ச நேரம் நீ எங்கே போனேன்னு தெரில, அப்படியே ஸ்ட்ரக்காகி நின்றுட்டேன். அப்புறம் கரெக்டாக இந்த வீடு தான் நினச்சி வந்தேன், பார்த்தா நீனும் கரெக்டாக இங்கே தான் நிற்கிற. இதுதான் உங்க அக்கா வீடா? நல்ல பெரிய வீடாக தான் இருக்கு. வீடு தான் பெருசு, இங்க இருக்கவங்க மனசுலாம் சின்னதான், அத்தையை தவிர. என்ன திவ்யா எப்படி சொல்ற? இந்த வீட்டுல யார் யார் இருக்கானே உனக்கு தெரியாது, தெரியாம அத்தை மட்டும் மனசுல பெரியவங்க அப்படின்னு சொன்னா எப்படி? இன்னும் யாராச்சும் இருப்பாங்கல்ல? வேற யாரு இருக்க போறா?
அந்த மாமாவா அவர் சிட்டு மூஞ்சி, இன்னொருத்தி அந்த ஹரிணின்னு ஒருத்தி இருக்காளே அவ சரியான பெல்லாதவளாம். அப்புறம் சஞ்சய் மாமா அக்காட்டே நல்லா பேச மாட்டாரு, என்கிட்ட நல்லா பேச மாட்டாரு. அப்புறம் அவருக்கு ஏதோ தம்பி இருக்கான், அது சரியான ஊர் சுத்தி போல, அவன் எங்கிட்ட ஊர் சுத்திக்கிட்டு இருக்கானா. அத்தை மட்டும்தான் நல்லவங்க. இந்த அண்ணி நம்மளை இவ்வளவு டேமேஜா சொல்லி வச்சிருக்காங்களே. சரி சரி இருந்துட்டு போட்டோம், நம்ம அந்தவளுக்கு தெரியாதே, தெரியும் போது என்ன குதிக்க போறாளோ. சரி கௌதம், நீ முதல்ல கிளம்பு, அத்தை பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க. சரி திவ்யா, நான் வெளியில வெயிட் பண்றேன், வா. சப்பாடா, என்னன்னே தெரியாம திருதுப்பு நாய்க்குட்டி மாதிரியே பின்னாடியே வரேன். இவனெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதோ தெரியல. எங்க அந்த பையன் பேச்சு குறை மாதிரி கிட்டுச்சு, காணோம். எங்கம்மா அந்த பையன் வந்த ஆளைய காணோம், போயிட்டானா? அத்தாடி, அத்தை பார்த்துட்டாங்களோ? எல்லாம் இவனால வந்துச்சு. யாரத்தை கேக்குறீங்க? யாரும் வரல, யாரும் அட்ரஸ் கேட்டு வந்தாங்க, உங்களுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி நான் கிளம்பவா, நான் தான் உங்களை கூப்பிட்டேன். அப்படியாம்மா, சரிம்மா. நான் என் புள்ள வந்துட்டான்னு நினச்சேன், அவன் குரல் மாதிரியே இருந்துச்சான். சரி கடைக்கு போக சொல்லாமான்னு கேட்டேன். சரி சரி வேற யாரோவா, சரி நீ பார்த்து கிளம்பு. சரிங்க அத்தை, நான் போயிட்டு வரேன். இந்த கௌதம் இருக்கானே, இவனை ஒரு வழி பண்ணணும். சத்த நேரத்தில் மாட்டி விட பார்த்துட்டானே. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சோம், இல்லைன்னா கண்டிப்பாக மாட்டிட்டு இருப்பேன். அத்தைக்கிட்ட மட்டும் இல்லை, அக்காவுக்கு நேரம் தெரிஞ்சு கும்முன்னு கும்மிருப்பா. இப்போதான் அவட்ட யாரையும் லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு வரான். இவன் வந்து டான்னு இங்கே வந்து நிற்கிறேன். இவனுக்குலாம் விவஸ்தையே இல்லை. இவனை போய் ஒரு துவைச்சாதான் சரிப்பட்டு வருவேன். பேசலை, பிடிக்கலன்னு சொன்னாலும் அடங்க மாட்டேங்கிறானே.